கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கிரியாசின் இண்டிபெண்டன்ட் சேல், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ், கோ பிரசன்டட் பை அஞ்சால் அலுப்பு மருந்து. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். பொதுவாக படத்துக்கு தான் வந்து ஒன்லைன் சொல்லுவாங்க. நான் இந்த ஷோக்கு ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வந்து செல்லமாக இருக்குங்கிறத எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பேபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் செல்லம், என் பேபி அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு பார்ட்னர், ஒரு ஒய்ஃப் வந்து பேபியாக பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஷோவோட ஒன்லைன் அவ்வளோதான். ஓகே, அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மனைவியின் குழந்தைத்தனத்தை ரசிப்பதா அல்லது வெறுப்பதா, குழம்பி தவிக்கும் கணவர்கள். இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. ஆனால் ஆக்சுவலாக நான் கூட ஃபஸ்ட்டு யோசிச்சோன்னே குழந்தைத்தனம்னா எவ்வளோ குழந்தைத்தனமாக இருந்துருவாங்கன்னு நினச்சேன். இது உண்மையிலே எதிர்பார்க்கலாமா நான்? ஐயோ ஓடி கும்பிடுப்போம் உனக்காடா. பபுள்ஸு, அப்புறம் பலூனு, முழு குழந்தையாதான் எல்லாம் மாறிட்டாங்க. எப்படிப்பா சமாளிக்கிறீங்க வீட்டில்? வெளியில் சொன்னால் வெக்க கேடு, இதெல்லாம் கூட பண்ணுறாவா அப்படின்னா என்ன சொல்வீங்க? 2 பாயிண்ட் நச்சுன்னு. சார், அவளுக்கு இப்போ 26 வயசாகுது சார். ஆனால் இன்னமும் வாரம் வாரம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அழுவா சார். அது கூட பரவாயில்ல சார். இவன் டெடிக்கேட்டடாக ஒரு 2-3 சாங் வச்சுருக்கா. யார் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் சாங்கை வச்சுட்டு அந்த பாட்டை காரில் போட்டு வரப்பெல்லாம் அழுவா சார். நானும் சரி அல்லாதனாலும் அழுவா. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய ஒரு ஃபேமிலில பாசம் இருக்குமா? அது ஓகே. இந்த பாட்டு கேட்டாலுமா எமோஷனல் ஆகும். இப்பவே வீட்டுக்கு கூட்டி போக சொல்வேன். இங்க நான் உட்கார இப்பயே போடும் தோணும் எனக்கு. உண்மையிலேயே சொல்றீங்க? பாட்டு கேட்டாலுமா அப்படி எமோஷனல் ஆகுது? பாட்டு வருது சார். அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். இப்ப வருது. நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, அது இங்க இருந்து வருது. அது போட்டோன்னே அது இல்ல சார். ஐலைனர் போயிடும் சார். அப்புறம் ஐலைனர் பேருமாம்பா அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவா சார். இந்த ஐஸ்கிரீம்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடுவோம்? சில்லுன்னு இருக்குன்னு சாப்பிடுவோம்ல. அந்த ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி சூடாக சாப்பிடுவா சார். இது வீடுனா பரவாயில்ல. இப்போ வெளியில் கடைக்கெல்லாம் போனால் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் கேட்பாங்க, இந்த ஐஸ்கிரீம் இருக்குது அது இருக்குன்னு. அவன்கிட்ட கேட்டு போயிடுவான். இப்போ வந்து அதுக்கு சுடுதண்ணி ஒரு பவுலில் அவன்கிட்ட கேட்டு அந்த ஐஸ்கிரீம் பவுலை வந்து அதில் வச்சு மெல்ட் பண்ணி சாப்பிடுவா. புளிப்பு என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படி கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம். அதை வாங்கி அதை வெந்நில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார், சொல்லுது. அதனால தான் சாப்பிட்றேன். அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். இல்ல வீட்டில் பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கும். சொல்றேன் இல்ல, பிடிக்கும். வேற அடுத்து வெளியில சொன்னா வெக்க கேடு, வெளில சொல்லவே முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. என் ஒய்ஃப் வந்து ஸ்லேட் குச்சி, செங்கல், ரப்பர் பேண்டு, கேலண்டர் பேப்பர், ஏடிஎம்லேருந்து நமக்கு இது வரல சார், டிரான்சாக்ஷன் ஸ்லிப்பு, அந்த பேப்பர் கண்டுச்சுன்னா கூட விட மாட்டா, எடுத்து சாப்பிட்ருவா. பஸ் டிக்கெட் சாப்பிடுவாங்க சார். இந்த ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏமா பசிச்சா பண்ணை வாங்கி தின்னு, ஏமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கும் சார், நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. குச்சியை நான் சாப்பிட்றதா? நல்லா இருக்கும் சார், நிஜமாலே நல்லா இருக்கும். இங்கே எத்தனை பேர் ஸ்லேட் பென்சில் சாப்பிடுவாங்கன்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் கை தூக்குவாங்க. சூப்பராக இருக்கும் சார், செம்ம டேஸ்டாக இருக்கும். செங்கல் சாப்பிட்றாங்க சார். செங்கலா? செங்கல் சார், செங்கலை சுரண்டி சாப்பிடுவாங்க, சுண்ணாம்பு சுரண்டி சாப்பிடுவாங்க. சுரண்டி சாப்பிட்றேன், நல்லா இருக்கும் சார். அதுவும் சூப்பராக இருக்கும் சார். பார்த்தீங்களா எப்படி சிக்கிருக்கேன்னு பார்த்தீங்களா சார்? அனிமிக்கா இருக்கவங்க தான் சாப்பிடுவாங்க. ரத்த சோகை இருக்கவங்க தான் இந்த சுண்ணாம்பை சுரண்டி சாப்பிடுறது, இந்த செங்கலை சுரண்டி சாப்பிடுறதுலாம் வந்து அனிமிக்கா இருக்கவங்களுக்கு அப்படி சுரண்டி அப்படி சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சத்து மருந்துல வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் திருப்பி சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடுமா. அதுக்காக குச்சி எல்லாம் வாங்கி சாப்பிடு, குச்சியெல்லாம் சாப்பிடுறதா? ஓகே சார். ஆனா எவ்வளவு பேர் இந்த மாதிரி குச்சி சாப்பிடுறது? யாரெல்லாம்? 10 பேர் இருப்பீங்க போலயே. 10 பேரும் அனிமிக்கா இருக்கீங்கம்மா. தயவு செஞ்சு நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க, தெம்பா சாப்பிடுங்க.
ஓகே, வேற வெளில சொன்னா கேவலம் இந்த விஷயம்லாம் வேற பண்ணிட்டு இருக்கா. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 4.5 வருஷம் ஆகுது. 3 பசங்க. ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதில் வந்து இவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பசங்களோட இவங்க வேகமாக பொறுக்கி எல்லாம் மறைச்சி வச்சிருவாங்க சார். அந்த ஸ்வீட்டுக்காக பசங்க சண்டை போட்டுக்குவாங்க சார், அழுவாங்க சார், கீழே விருந்து பரண்டுவாங்க. ஆனால் தான் பெத்த பசங்க அழுவ போது கூட அவங்க அந்த ஸ்வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்ட வாங்கிட்டு வர மாட்டாரு, ஆனா குழந்தைங்க கேட்ட அடுத்த செகண்டே வாங்கிட்டு வந்து தருவாரு. அதுக்காக எடுத்து ஒளிச்சு அப்போ வந்து நம்ம கேட்கவும் தரல, குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து இந்த அரிசி மூட்டைக்குள்ள ஒளி வைக்கிறது, இந்த சவுத வைக்கிறோம்ல வீட்டு திங்ஸ் வைக்கிறது எல்லாம் ஒளி வச்சுக்குவேன். ஒளி வச்சு வேணுங்க மூணு சாப்பிடும். அப்போ என் பையன் கேட்டாலும் இது உப்புடா இது சக்கரடா அப்படின்னு சொல்லி மறைச்சு மறைச்சு உட்காந்து சாப்பிடுவேன். ஆனா இதுல பெருமை வேற நமக்கு. நம்ம கேட்ட வாங்கி தானே அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டோம்ல. அப்ப குழந்தைங்க போது நம்ம வேறயா, நம்ம வீட்டில் எப்படி தானே வளர்த்திருப்பாங்க. சரி, உங்க ஒய்ஃப் கிட்ட வாங்கி கொடுத்துட வேண்டியதானே சார்? அது வாங்கி கொடுக்கறதெல்லாம் உண்மைதான் சார். என்னன்னா இவங்க ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால சளி பிடிச்சிக்கும் சார், அடிக்கடி கோல்டு பிடிச்சிக்கும். ஸோ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் சார் எல்லாத்துலேயும் பண்ணக்கூடாது கண்ட்ரோல். எல்லாத்துலேயும் ஸ்வீட்ஸில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே. சறுக்குமார் விளையாண்டா குழந்தை நீ குழந்தை பெற்றுட்டு சறுக்குமார் விளையாடுறியாம்பாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுன்னா நம்ம இதுவரை ஜாலியாக இருந்திருப்போம்ல. உங்க வீட்டில் இப்போ இத்தனை வயசு மேலே சறுக்கு மரம் விளையாட்டா எனக்கு என்ன சார் வயசு ஆகுது? எனக்கு 22 ஆகுது. 22ல் 3 பேபி. எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. நான் 22 குழந்தை பெற்றால் எங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் நான். எங்கேனாலுமே ஏதோ ஒரு சறுக்குமார் விளையாண்டு ஆஃப் பண்ணிடுவாங்க, விளையாடக்கூடாதும்பாங்க. ஏதோ ஒரு மேரேஜ் போய் டான்ஸ் ஆடினா குழந்தை வச்சு டான்ஸ் ஆடுறியான்னு மற்றவங்க பேசுகிற மாதிரியே இவர் பண்ணுவார். ஆடாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு. உங்களுக்கு வயசு என்ன சார்? எனக்கு 28 சார். 23 கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 23 வயசுல அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கப்போ 2-3 குழந்தைங்கப்போ அவங்க வந்து டூ இயர்லி இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள நீ வந்து குடும்ப பெண், நீ இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சைல்ட்ஹுட்டை மறக்கடிக்கிற வேலையா செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் ஆகுது. அதனால நான் இன்னும் குழந்தைய ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அது நாங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கும்போது அது ஓகே சார். பட் நம்ம வந்து வெளியிடங்களில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பசங்களுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற நினைச்சதில் கொஞ்சம் நம்ம ஒரு சில இடங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மாற்றிட்டு போகணும் இல்லையா சார்? சொல்றவங்க நின்னாலும் குத்தம் சொல்லுவாங்க, உட்காந்தாலும் குத்தம் சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ இவங்க சொல்லும் போது ஒரு சொன்னாங்க, இந்த ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் என்னம்மா பல்பம் சாப்பிட்றதா, பல்பம் சாப்பிட்றது, சோத்தை சுரண்டி சாப்பிடுறது, செங்கலை சுரண்டி சாப்பிடுறது, இப்படி வியடா என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுறாங்க சார். எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கத்தாலும் ஊசி போட சொல்லுவாங்க சார். ஊசியா? ஊசினா வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஹீட் பாடிங்க, சும்மா தொட்டால் லைட்டாக சூடு இருக்கும். கேட்டால் வந்து மாமா ஜோரம் மாமா ஜோரம் அப்படிம்பாங்க. உடனே நம்ம வந்து 3 டைம் டிஞ்சர் வைக்கணும், நாக்கை வச்சு வைக்கணும், டிஞ்சர் வச்சுட்டு அவங்களுக்கு ஊசி போடணும். அப்படி ஊசி போட்டால் அவங்களுக்கு உடம்பு சரியாகும். இது அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல தெரியாம முட்டிடுவாங்க, முட்டினா ஜோரம் மாமா ஊசி ஊசி அப்படிம்பாங்க. வந்து இது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க சார். இதை வந்து சில பேர் ஊசிக்கு பயப்படுவாங்க தெரியும், நீ சும்மா ஊசி வாங்கி போட்டுக்கிற. எனக்கும் ஊசினா பயந்தாங்க சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு, கல்யாணம் ஆன அப்புறம் இவங்க என்னை ரொம்ப சின்ன குழந்தையாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன, எனக்கு எப்போவுமே பாடி ஹீட்டாக இருக்குது. எனக்கு வந்து யாராவது வந்து சும்மா அப்படி பக்கத்தில் டச் பண்ணிட்டு ஜுரமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீவர்லாம் வந்தது இல்லைங்க சார். அதனால எனக்கு ஜுரமா அப்படின்னு கேட்டாலே எனக்கு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. அதனால் ஜுரம் போல் இருக்குது மெம்மா ஜோடோ அப்படி சொன்னேன்னா சரி ஊசி போட்டுடலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்போ எது கேட்டாலும் நான் எனக்கு இங்கே ஏதாவது இடிச்சிட்டேன்னா கூட போயிட்டு ஊசி போடு இச்சின்னு அப்படி சொல்லுவேன் சார். இது 4 செவத்தில் பண்ணால் பரவாயில்ல சார். பப்ளிக்கில் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது பண்ணுறாங்க, ஷாப்பிங் போகும்போதும் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ண அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்த்தா நாங்கள் என்ன ரூல்ஸ்ன்றாங்க சார் 2 பேர்த்தையும். அதே மாதிரி இப்போ நம்ம எதுனா கேட்டால் வாய் திறந்து பேச மாட்டாங்க சார். ஃபுல்லாக மோனோ ஆக்டிங் தான் சார். முக்கியமாக இந்த பசின்னு சொல்கிறதுக்கு மாமா உயின்னு வயிற்று காட்டிக்க சொல்லுவாங்க சார். அது அதை பார்த்து நம்மளே பசின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. எப்படி பண்ணி காட்டுங்க? பசிக்குது அப்படின்னா வாய் திறந்து சாப்பிட வேணும்னு சொல்ல மாட்டேன். மெம்மா ஊ அப்போ எத்தனை வயசுமா ஆகுது உங்களுக்கு? 29. அதை பாரு 29. நீங்கள் எப்படி பிறந்ததுலேருந்தே இப்படி தானா இல்லை? இல்லை சார், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணது. அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் ஃபேமிலி கவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தின்றதால ஸோ நம்மளை ஒரு பெரிய பொண்ணாக தான் வளர்த்தாங்க.
அதெல்லாம் அங்கே மிஸ் பண்ணிட்டோம். இங்கே மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இவங்க கிட்ட எனக்கு இதெல்லாம் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நானே என்னை ரசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு இதெல்லாம் வருமா, இப்படிலாம் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னும் போது என்னால் அப்படி தான் அவங்களுக்கு என்ன பிடிக்க வைக்க முடியுன்ற மாதிரி தோணுச்சு. ஸ்டார்ட்ல ரசிச்சு பார்த்திருக்கீங்க, இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எனக்கு தெரியாது, நமக்கு 4 செவத்துல ஓகே சார். அவர்தான் இது வெளிய பப்ளிக்ல போய் பண்றாங்களே சார், அதான் சார் பிரச்சனை. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி யாரு? ஆமாதான் சார். சார்வால் தானே? ஆமா சார். அப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, வீட்டுல பார்த்தா லூசுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லலாமா? ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ல நீங்க உங்களோட மனைவி யாரெல்லாம் வந்து கார்ட்டூன் வாய்ஸ்ல பேசக்கூடியவங்க யாரு? சும்மா கை தூக்குங்களேன், நல்லா கை தூக்குங்கப்பா. 1 2 3 4 5. ஓகே, ஸோ பேசிக்காக என்னன்னா மனைவிகளாம் வந்து குழந்தை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தை மாதிரி இருக்காங்கன்னா பொதுவாக கார்ட்டூனில் நிறைய அப்சஷன் இருக்கும், கார்ட்டூன் குறித்து பார்க்குறது. ஸோ அப்படி இவங்களுமே வந்து என் மனைவி வந்து கார்ட்டூன் வாய்ஸில் பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சின்ன காம்படிஷன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து யார் சிறந்த மாதிரி கார்ட்டூனை மிமிக் பண்ணுறாங்க, யார் பெஸ்ட்டாக கார்ட்டூனை மிமிக் பண்ணுறாங்க, குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு. ரைட், ஆல்ரைட், ஓகே. யார் இந்த முதல் காம்படிஷனில் கலந்துக்கிறது? யாருப்பா அந்த மகராசன்? பேயறிஞ்சுமே உட்காந்துருக்கான். இன்னும் என்னென்ன கூத்தலாம் பார்க்க போறோம்னு தெரியலையா? ஓகே, சரி. ஜிஜி ஜிஜி ஜி டோரா, ஜிஜி ஜிஜி ஜி டோரா, டோரா 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 பயணம், புஜ்ஜி செல்லும் போது நீங்கள் பயணம். ஓகே ஓகே, அடுத்து கார்ட்டூன் கேட்டுருவாங்க யாரு? ஓகே ஓகே, வாங்க. எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். ஓகே, முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? மலை. முள்ளுக்காடு. முள்ளுக்காடு. முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? முள்ளுக்காடு. வாங்க நம்ம இப்போ முள்ளுக்காடுக்கு போவோம். போலாம். அப்பாடி, முதல்ல இப்போ நம்ம முள்ளுக்காடுக்கு வந்துட்டோம். அடுத்து எங்க நம்ம போறோம்? டோராவே சொல்லட்டும். அடுத்து நம்ம மலைப்பகுதிக்கு போக போறோம். கஷ்டப்பட்டு தாண்டி வந்துடணும். வாங்க. இப்போ நம்ம மலைக்காடுக்கு வந்துட்டோம். குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடக்கூடாது. பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்களா? சூப்பருங்க, நல்லா ஸ்போர்ட்டிவா பண்ணீங்க, சூப்பர். இப்போ எல்லாத்தையும் தாண்டி நாங்க மேல போய் உட்கார போறோம். பை பை. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. கேர்ள்ஸ் டீமே வந்து ஒரு மனதா திவ்யாக தேர்ந்தெடுத்ததுனால கம்பெனி வழங்கும் அந்த அதிசய பொருள் ஒரு மினியான் டாய். வருதே எனக்கு பாப்பா. வெளில சொன்னா வெக்க கேடு. இதெல்லாம் கூட என் ஒய்ஃப் பண்ணிட்டு தான் சார் இருக்கா. இவங்க லவ் பண்ணும்போது வந்து ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த சைஸ் அவங்களுக்கு பத்துது, எனக்கு அது பத்தாது. என்னையும் அந்த ட்ரெஸ் போடு, நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இப்பயும் பண்ணி பார்க்கலாம். நினைச்சே பார்க்க முடியலையாப்பா. அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஜன்னல் கிட்ட, அந்த லவ் பண்ண வீடும் எங்கள் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போவோம், அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்போம், ஒரு 1 hour நம்ம போயிட்டு அங்கே ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க காலேஜ். ஆமாம், வீடியோ எடுக்கணும், நம்ம லவ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிட்டோமோ அது இப்போ வீடியோ எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சார் நல்லா இருக்கும் சார், அது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண மெமரிஸ் நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு ட்ரெஸ் ஃபிட் ஆயிட்டு அவருக்கு இவ்வளவு தூரம் தான் இருக்கும், என்ன பண்ணுவாப்ல? நீங்க நான் மட்டும் தான் சார் பார்க்கணும், வேற யார் பார்க்கணும் அவரை? சார் இது ஸ்கூலில் இது நடந்துச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க காலேஜ் போகும்போது காலேஜில் வந்து ஃப்ரைடே ஆனால் சாரீ கட்டணும். ஸோ அவங்களுக்கு சாரீ கட்ட தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு அந்த சாரீ எனக்கு கட்டி விடுவாங்க. அவங்க என்ன வச்சு டெஸ்ட் எடுத்துப்பாங்க சாரீ கட்டுறது. பிராக்டிஸ் சார், பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் சார்.
சார் நல்லா இருக்கும்ல, அது நம்ம தான் ரசிக்கணும், வேற யாரும் அவங்கள ரசிக்கணும், நம்ம பண்ணி நம்ம ரசிக்க வேண்டியது தான் அவர். அவங்க வீட்டில் கொஞ்சம் பேசுறதுல எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பேசாமல் இருந்தோம். ஸோ அதனால் அந்த ஒரு எமோஷனல் ஃபுல்லாகவே என்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்கள் 2 பேர் சைட்லேயும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, மாமனார்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, அப்பான்னு சொல்கிறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது. சரி, அதனால் நான் வந்து இப்படி நினச்சிக்கிறேன். நீங்கள் அது ஒரு வகையில் ஆறுதல் தானே? சார் எல்லாருமே இருக்காங்க, இல்லை நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நம்ம விளையாடுறது தான் பிடிக்கும், மற்றவங்க கிட்ட போய் நம்ம உரிமையாக விளையாட முடியுமா? அவங்க ப்ரைவேட்டாக அவங்களோட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரிலாம் உங்களை வந்து அலங்கரித்து பார்க்கணும், உங்களை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உங்களை விடவும் இன்னொரு ஆள் கண்டிப்பாக அமைய முடியாது. நீங்கள் தான் ஒரே ஆள். அந்த அழகுபடுத்தி பார்க்கணுங்கப்போ அதை நினச்சிக்க வேண்டியது தானே. இன்னொன்று சொல்கிறேன், சில விஷயங்கள் சில வயதுகளில் தான் நல்லாயிருக்கும், அது இந்த வயசில் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை மிஸ் பண்ணிவிட்டு 60 வயசுலேயோ ஒரு 50 வயசுலேயோ அது யோசிக்கிறதுங்கிறது வந்து டூ லேட்டாக இருக்கும். அதை நீங்கள் பெட்டர் இன்றைக்கே நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ ஆசையாக இருக்காங்க, இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. வெளில சொன்னால் வெக்க கேடு. இதெல்லாம் கூட என் ஒய்ஃப் பண்ணிட்டு தான் சார் இருக்கா. சார் இதை சொன்னால் என்ன அப்பார்ட்மெண்ட் உள்ளே விடுவாங்களான்னு தெரில. அப்படி என்னப்பா மேட்ரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலயே. ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அது 14 ஃப்ளோருக்கு இருக்கும். இவங்க கீழே போய் லிஃப்ட்டு வெயிட் பண்ணோம், அது 14 ஃப்ளோர் இருக்கும். அங்கே ஒரு வெளியே ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் எடுத்துகிட்டு யார் உள்ளே இருக்கீங்க, சீக்கிரம் கீழே வாங்க, நாங்கள் உள்ளே போகணும். அவங்க சொல்லுவாங்க சார், அப்படியே அது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அங்கே கீழேருந்து வயசான கீழே வந்துட்டேன், கீழே வந்துட்டு யார்ப்பா அந்த குழந்தை இங்கே பேசிட்டு இருந்துச்சு, உடனே இவங்க யாருன்னே தெரிலங்க, அவங்க பேசிட்டு வாமான்னு ஓடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுருப்பாங்க சார். இதாவது பரவாயில்ல, உள்ளே போயிட்டு அந்த 14 அந்த ஃப்ளோரையும் பட்டன் அமுக்கி விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு அந்த லிஃப்ட் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க, லிஃப்ட் ரொம்ப யூசேஜாக இருக்குது, யார் யூஸ் பண்ணுறீங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ஸ்டெப்ஸில் நடந்து போங்க, கரண்ட் பில் அதிகமாக வருது. ஏம்மா? ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் சார். சார் இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் போகிறீங்க, எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு வாங்க, நமக்கு நல்லா இருக்கும். கீழே இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும் சார், ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாகவே நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் மேலே நிப்பாட்டுங்க. எதை சொன்னாலும் என்னையே ட்ரை பண்ணி பாரு, என்னையே ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லாதீங்க முதல்ல. சார் அது ஃபீல் பண்ணாதான் சார் தெரியும். லிஃப்ட்டில் எல்லா பட்டியும் அமைக்கி லிஃப்ட் அங்கேயும் போயிட்டு என்ன ஜாலி, கரண்ட் பில் தானே ஜாஸ்தி ஆகும். சார் அவர் டென்ஷன் ஆவாரு சார், அது நல்லா இருக்கும் சார். அந்த அசோசியேஷன் குரூப்ல வந்து சார் அவர் பயங்கரமா டென்ஷன் ஆவாரு. அசோசியேஷனே டென்ஷன் ஆகுமா? 14 ஃப்ளோர் நீங்க பாட்டு லிஃப்ட்டை யூஸ் பண்ணிட்டே இருந்தா தேவை இருக்கவும் யூஸ் பண்ண முடியாம போயிரும்ல. இப்போ உங்க ஹஸ்பண்டை வெறுப்பேற்றணும், தனிப்பட்ட முறையில் அவர் வெறுப்பேற்ற வேண்டியதுனா 14 ஃப்ளோர் இருக்கு அபார்ட்மெண்ட்ல, எல்லா பாட்டியும் நமக்குன்னா அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்ல. சார் நான் அவருக்கு ரொம்ப பண்ணிட்டேன். லவ் பண்ணும்போது மேரேஜ் இப்போ 1 இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு மாதிரி வேஷம் போட்டு எல்லாமே பண்ணிட்டோம். மாட்டு பொங்கல் சார், நானும் அம்மாவும் கால் பண்ணி என்ன சொன்னோன்னா, எங்கள் ஊரில் மாப்பிள்ளையாக இருக்கிறவங்களுக்குலாம் சீர் செய்வோம் வாங்கன்னு சொல்லி வர சொல்லி ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டாங்க. மாடு மாதிரியே பொட்டு கலர் கலராக வச்சு பெருசாக பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து சார் அது ஊர் ஃபுல்லாக பார்த்து. இப்போ பேசும்போது இவர் வந்து அவருக்கு மாடு வேஷத்தை பற்றி சொன்னாப்ல. கண்டிப்பாக இதை பீட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக யாராலையும் எந்த வேஷம் போட்டிருக்க முடியாது. பட் அதை தாண்டி சில குழந்தைத்தனமான விஷயங்களை பண்ணும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ரெட்டச்சடை போடுறது, இல்லை வந்து மேக்கப் போட்டு ஐலைனர் போடுறது, இல்லை ஒரு பெண் மாதிரியே வேஷம் போட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆடிஷனில் கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி உங்களுடைய மனைவி உங்களுக்கு குழந்தைத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லி இந்த வரைஞ்சி விடுறது, இல்லை ரெட்டச்சடை போடுறது, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? சார் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக திடீர்னு தூங்கிடுவேன் சார். ஒரு ஹாஃப் டே டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பாதியிலே தூங்கிடுவேன். நான் தூங்குற நேரமாக பார்த்து என்ன பண்ணுவேன், நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ யார் என்ன பண்ணாலும் எனக்கு முழிப்பே வராது. அந்த நேரமாக அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சு பொட்டு வைக்கிறது, அப்புறம் கலர் பவுடர்லாம் அடிக்கிறது, அது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க சார். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எங்கேயாச்சும் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து, நீங்கள் இப்போ இங்கே எனக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலன்னா நான் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருவேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபேமிலி குரூப்பில் போட்டு விட்டுருவேன். விதவிதமாக எடுத்து வச்சுருப்பாங்க சார், பலூன்லாம் கட்டி வச்சுருப்பாங்க சார். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வந்தாங்க சார். அவங்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து 2 பேரும் எங்களை கட்டில் உட்கார வச்சு பவுட்ரு, லிப்ஸ்டிக்கு, கம்மல், தலைக்கு ரப்பர் பேண்டு, ஐலைனரு 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஆக்சுவலி காம்படிஷன், அது யாரோட ஹஸ்பண்ட் அழகா இருக்காங்க பண்ணி, யார் எவ்வளோ அழகா பண்றோம். நல்ல காம்படிஷன். ஓகே, நீங்களே காம்படிஷன் ஒரு லீடு அழகாக எடுத்ததுனால இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அதை தான் பண்ண போகிறோம். 4 செவத்துக்குள்ளே நீங்கள் பண்ணதை 4 கோடி பேர் பார்க்குற மாதிரி ஒரு காம்படிஷனாகவே பண்ண போகிறோம். அந்த காம்படிஷன் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை எப்படிலாம் வந்து சிவி சிங்காரிச்சு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்களோ அதை இந்த ஸ்டேஜில் பண்ண போகிறீங்க. இதில் யார் பெர்ஃபெக்டாக ஆப்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு
இன்னொரு கம்பெனி வழங்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் காத்திருக்கு. ரைட்டா? உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டை சிவி சிங்காரிச்சு மேக்கப் போட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருப்பீங்க. மேக்கப்புக்கான திங்ஸ் இங்கே இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். கமான். எங்கன்னே பற்று போல இருக்குப்பா. அப்பா 3 பேர் என்ன அழகு குட்டி செல்லங்களா. இந்த கிஃப்ட் எனக்கு வந்து எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. கம்பெனிக்கு எடுக்கக்கூடிய அதிசய பொருள் ஒரு உறிஞ்சி டம்ளர். 6 குழந்தைகள் சேர்ந்து ஒரு அழகான ரேம்ப் வாக். உண்மையில அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு அனுசரிச்ச உங்க ஹஸ்பண்டுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த அலங்கோலத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருப்பா. மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ கைஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சைல்டிஷ் குணத்தினால எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்து உங்களை வந்து ஃபேமிலியில இருந்தே இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லி விலக்கி வைக்கிறாங்க. எந்தெந்த விஷயங்களை நீங்களே விளைவிக்கிறீங்க? அது எல்லா வேலையும் சாமான் தொலைக்கிறது, எதுவுமே வந்து எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா அவள் வேண்டாம், அவள் வேண்டவே வேண்டாம், அவளை பாட்டு போட சொல்லு, டான்ஸ் ஆடிட்டு அங்கே இருக்க சொல்லு, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அப்போ வீட்டில் ஏதாவது வேலை பார்க்குறதுங்கிறது ஃபுல்லாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் வீட்டில். குச்சமே இல்லை, குச்சமே இல்லை. சரிம்மா, வீட்டில் சில பொறுப்புன்னு இருக்குல்லம்மா. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டீங்க, குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைக்கு அம்மா, இதெல்லாம் இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்க அந்த பொறுப்பு வந்து இப்போதான் லேட்டஸ்ட்டாக எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமியாரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு பொறுப்பு. என்னன்னா நானும் எங்கள் மாமியாரை மென்டல் ஆக்கிட்டேன், என்ன மாதிரியே ஆக்கிட்டேன். ஓ. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆடுறதோட 2 பேரும் வேலையே செய்ய மாட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் மாமனாரும் மட்டும்தான் வேலை செய்வாங்க வீட்டில். வாவ். தான் பட் சமுத்திரக்கணி கைத்தட்டு வரல. சபாஸ்மா, சபாஸ். சார், ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு எந்தெந்த விஷயத்தில் ஆசை இருக்குன்றது ஒரு அளவு இருக்குது சார். இவங்களுக்கு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணுவாங்க, வரும்போது ஒரு 50 ருபீஸ்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. நானும் சரி ஓகே பிடிச்சிட்டு வருவேன். ஸோ வந்தால் எதுக்கடி பெட்ரோல் கேட்குற அப்படின்னு சொல்லி, நீ பிடிச்சிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதை எந்த டைம்னா நான் ஆஃபீஸ் பிடிச்சிட்டு வர டைம் ஒரு 10-10:30 இருக்கும். வந்ததுமே சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த பெட்ரோல் கேனை ஓப்பன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. பா செம்ம ஸ்மெல்லுடா பா. இதில் ஒரு தடவை பெட்ரோலுக்கு கேன் கிடைக்காம ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்தேன் பெட்ரோல். ஃப்ளாஸ்கில் பெட்ரோல் பங்காரே நான் மேலே கீழே பார்க்குறான். இல்லைம்மா, பெட்ரோல் ஏன் ஸ்மெல் பண்ணுறீங்க? சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பெட்ரோல் பங்க் போனால் வேணுனே ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு தான் வரேன். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்மெல். இல்லைம்மா, சில பேர் இந்த ஃபெவிகாலை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் வேற எதெல்லாம் ஸ்மெல் பண்ணி புது புக்கெல்லாம் பிடிக்கும் சார். பாப்பா பேரை சொல்லி நிறைய புக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஸ்மெல் பண்ணி. ஒரு வயசு பாப்பா சார். பெட்ரோல் ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்க சார். அப்ப எனக்காக மட்டும் வாங்கல, அதுவும் அதனால எனக்கும் பிடிச்சி போச்சு சார். இல்லைம்மா, இப்போ பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்குமானா பெட்ரோல் போடும்போது பக்கத்தில் நிற்பாங்க, ஸ்மெல் இருக்கும். அதை கேன்ல வாங்கிட்டு வந்து மோந்து பார்க்குற அளவுக்கு ஒரு அடிக்ட் யாரும் இருக்க மாட்டான் சார். இல்லை, வீட்டில் நம்ம தனியாகவே இருக்கோம் சார். நான் வீட்டில் பாப்பாவோட தனியாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கு அந்த இரிட்டேஷன்லாம் அவர் மேலே காட்டணும்னு இருக்கும். இப்போ நீ தப்பிக்கணும்னா அதை வாங்கிடுவான்னு சொல்லி, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எனக்கு 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 ஒன்று என்னன்னா,
இப்போ மலை வாசம் பிடிக்கும், புக்கை திறக்கும் போது புது வாசம் பிடிக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியது. சில பேர் பெட்ரோல் வாசம் பிடிக்கும், ஆனால் அதை வந்து ஒரு கேனில் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தினமும் மோந்து பார்க்குற அளவுக்கு, ஸ்மெல்லு போகிற அளவுக்கு மோந்து பார்க்கறதுல எனக்கு புதுசாக கேள்விப்படுறேன் நான். அவங்களோட லைஃப் டைம் ட்ரீம் வந்துட்டு பெட்ரோல் ஒரு தடவையாச்சும் நக்கி பார்க்கணும் சார். அதுதான் அவருடைய பிளான். ஓகே, இப்போ இந்த சைடில் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்படி என்ன விஷயத்த நீங்கள் சீக்கிரட்டாக சொல்லி அவங்க வெளியே சொல்லிட்டாங்க? இது வந்து காலேஜ் படிக்கும்போது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்துச்சுங்க சார். நான் வந்து 2 பேரும் வாக் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க தெரியாமல் கை இடுப்பில் பட்டுருச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது கரெக்டாக ஒரு போலீஸ்கார் கிராஸ் பண்ணும்போது சார் இடுப்பில் கை வச்சிட்டான் அப்படின்ட்டாரு, கிழிச்சிட்டாரு என்ன. சார் நான் அது வந்து ஒரு ஜாலியாக சொன்னேன். அவர் அடிப்பாருன்னு நான் நினைக்கல, அடிச்சிட்டாரு, நான் என்ஜாய் பண்ணேன். அடிக்கும் போது போயிட்டாங்க சார், போயிட்டா அவன். நான் நின்று அடி வாங்கிட்டு இருக்கேன். இதை இன்னும் சீக்கிரட் ஆகலை. இப்போ வரும்போது ட்ரெயினில் வரும்போது ஒரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தா ஜாலியாக. அவங்கக்கிட்ட இதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நான் தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு பார்க்குது அந்த பாட்டி, என்னப்பா இப்படி அப்படின்னு. சார் அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதனால நான் வந்து அதை அதை நான் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் திருப்பி அந்த கதையை சொல்லி நான் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பேன். சரி, நீங்கள் சொல்லும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கிறீங்க. என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ஜாய் பண்ணி நான் கேட்குறேன், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதப்பா. சார் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் மேலே நின்றுட்டு இருக்கேன், இவங்க கீழே நின்றுட்டு இருக்காங்க. நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேலே ஏறுறதுக்காக ஏறினாங்க, கீழே ஸ்லிப் ஆகிட்டாங்க, என் இடுப்பு பிடிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, சரி போலீஸ்கிட்ட சொல்லுவோம். அடி வாங்கியும் இந்த பையன் நம்ம பின்னாடியே வந்தானா நமக்கு ஓகே அப்படின்னு தோணும். சரின்னு சொல்லிட்டேன். அடி வாங்கியும் பின்னாடி வந்தார். நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டதே பஸ் ஸ்டாண்டில் தான். இவங்க யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நான் எப்படி இது பண்ணுறது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட அடி வாங்கி. உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை இன்றைக்கி தான் தெரியுமா? நான் அப்படி நினைக்கலைங்க சார். இவன் இப்படி பண்ணிட்டாலே இவன் காலம் ஃபுல்லாக அடிமையாக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அவர் அப்படி நினச்சிட்டு அவர் தான் எனக்கு அடிமையாக இருக்கார், புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஷோக்கு வந்திருக்கோம். வெளில சொன்னால் வெக்கக்கேடு. இதெல்லாம் கூட என் ஒய்ஃப் பண்ணுறா. வீட்டில் அவங்க வந்து நார்மலாக எல்லோரும் காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ், ஒய்ஃப் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. மேடம்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். அது வந்து சில்வர் கிளாஸு. அதில் இந்த சில்வரில் ஸ்ட்ரா இருக்கணும். அந்த கிளாஸில் மட்டும்தான் மேடம் தண்ணி குடிப்பாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நேராக கூட்டு வந்து கிச்சனில் கூட்டு, இதுதான் நான் குடிக்கிற கிளாஸ், இந்த கிளாஸில் தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் தண்ணியை ஊற்றி உறிஞ்சி குடிச்சு வேற காமிப்பாங்க. இது போக காஃபி குடிக்கிறதுக்கு சிப்பர் பால் டப்பா இருக்குது. பாலும் ஊற்றி அதில் குடிப்பாங்க. அது மாதிரியா? சார் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சார் நமக்கு. என்னம்மா சந்தோஷம்? அது என்கிட்ட இதெல்லாம் இருக்குது பாருங்க, உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைல்ல, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதில் ஒரு ஹாப்பி கிடைக்கும்ல. சில்வர் டம்ளரு அது என்ன? அதாவது சின்ன வயசுலலாம் இருக்கும்ல, சில்வர் டம்ளர் இருக்கும், நார்மல் டம்ளர். அது கூடவே சைடில் வந்து குட்டியாக ஸ்டீல்லையே வந்து ஸ்டார் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரா மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி இப்படி உறிஞ்சு தான் குடிக்கணும் அதில். இல்லைம்மா, நானும் பார்த்துருக்கேன். என் வீட்டில் ஒரு 4 வயசு பொண்ணு இருக்குது, அதை வச்சு தான் குடிக்கும். 4 வயசு பொண்ணு குடிக்கும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வயசு என்னம்மா? 28. 28ஆ? என் பொண்ணு குடிக்கிற டம்ளர் நீங்களும் குடிக்கிறியாம்மா? நிறைய கடி வாங்கியிருக்கேன் சார். எதுக்கு? இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். லவ் பண்ணும்போதே அப்படி தான் சார். எப்படி பார்த்தாலும் இப்போ எதுக்கு கடிக்கிறாங்க? சில டைம் வந்து ஏதாவது ரீசனுக்கு சும்மா கடிப்பாங்க. சில நேரம் எதுக்கு கடிக்காங்கன்னே தெரியாமல் கடிப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கணும். எமோஷன்ஸ் சார். சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஐ அப்படின்னு கடிப்பேன். இல்லை கோவம் வந்துச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த கோவத்தில் கடிப்பேன். சேடாக இருந்தேன்னா அதுக்கு கடிப்பேன். ஸோ என்னோட எமோஷன்ஸ் அவங்கக்கிட்ட அப்படி தான் காட்ட முடியும். சார் இன்னொன்று, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வேர்ல்டு இருக்கான், அவங்களுக்குன்னே ஒரு உலகமா. அது என்ன உலகம்னு எனக்கு தெரியல. அது என்ன உலகம்? அது வந்து என்னன்னா, இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு ஃபுல்லாகவே இப்போ வீட்டில் இருக்கோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறோம், வெளியே இந்த மாதிரி ரஷ்ஷஸ் அப்படி தான் இருக்கும், நார்மல் வேர்ல்டாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கேன், இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குன்னு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்குது. கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன்னா என் வீட்டு முன்னாடி ஒரு டோர் இருக்கும், பெரிய இரும்பு டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைக் டாய்ஸோட வேர்ல்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு லிஃப்ட் இருக்கும், அதில் ஏறி போனால் அடுத்த ஒரு வேர்ல்டு இருக்கும். அதுலேருந்து அந்த கதவு தாண்டி போனால் ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும், சாப்பாடுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா, எனக்கு பிடிச்சது சாப்பிட்னா கடைக்கெலாம் போக வேணாம். ஸோ நான் வீட்டை விட்டு வெளியில் இறங்கிட்டேன்னா ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், அப்படியே போயிட்டே இருக்கேன்.
ஓகே ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தால் ஓகே சாப்பாடுக்கான வேர்ல்டு வந்துருச்சு. ஸோ அங்கே உட்காந்தா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். பார்த்து ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இது சாப்பிட்லாம், ஓகே சாப்பிடுவேன். அப்புறம் திடீர்னு வெளியே போகணுன்னு தோணும், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். ட்ரெஸ் வேர்ல்டுக்கு வருவேன், அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இப்போ ஹேண்ட்பேக் வேணும், ஸோ அப்படியே ஹேண்ட்பேக்கோட வேர்ல்டுக்கு போயிடுவேன். ஸோ அங்கேருந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பேக் எடுத்து போட்டுப்பேன். ஸோ அதே மாதிரி இயரிங்ஸு, ரிங்கு, பேங்கிள் எல்லாத்துக்கும் அந்தந்த வேர்ல்டுக்கு போயிடுவேன். போய் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துப்பேன். ஓகே அப்புறம் நான் வெளியே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெளியே போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த வேர்ல்டுக்கு திருப்பி போகாது, அவ்வளோதான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, ஏன் இப்படி ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இவ்வளோ அப்சஷன்? இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்கலாம், நினச்ச சாப்பாடை சாப்பிடலாம். ஏன் அப்படி ஒரு கற்பனை உலகத்தில் போய் அதில் வாழ்ந்துக்கிட்டு அதிலேயே அப்சஷனாக இருக்க வேண்டிய தேவை? நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்கலாம் சார், நினச்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்க முடியாதுல்ல, நினச்ச எல்லாத்தையுமே பண்ண முடியாது, நினச்சது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். இதில் நான் வந்து எனக்கு நினச்ச எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன், எனக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே நான் செஞ்சுப்பேன். இதில் யாருமே எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நீ கண்ணை மூடி ஒரு சொல்லும் போதே கண்ணை மூடி தான் சொல்கிறீங்க, நான் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன், இந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன், அடுத்த ட்ரெஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன், அடுத்த சாப்பாடு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு. நீ சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக சொல்கிறீங்க. மற்றவங்களாம் கைத்தட்டி சிரிச்சாங்க, பட் நீங்கள் ரொம்ப சீரியஸாக தான் அதை வந்து சொல்கிறீங்க. நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்றீங்களா? ஏன் அப்படி ஒரு வேர்ல்டில் உங்களுக்கு அப்சஷன்? பிடிச்சிருக்கு. உங்கள் வேர்ல்டை பற்றி பேசினா எமோஷனல் ஆகிறீங்களே? சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் இருக்கேன். நைட்டு தூங்கும்போது கண்ணை மூடி நான் அதை நினச்சிட்டு அப்படியே தான் தூங்குவேன். அதுதான் என்னோட வேர்ல்டு. அங்கே வந்து எனக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை, வேணான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது அப்படியே டெய்லி நைட் எனக்கு அது அப்படியே பழக்கமாகி அதை எனக்கு அதை விட முடியல. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது எனக்கு விட பிடிக்கல. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக சொன்னதுலேருந்து ஒரு ஹிடன் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் சின்ன வயதில் நிறைய நெகட்டிவிட்டி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஃபேமிலி லைஃப் அப்போ அமையலையா? நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஃபேமிலி ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான். நான் நீங்கள் நினச்சது ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் நினச்சது செய்ய முடியல, நினச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கிடைக்காது. அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அப்பா அம்மா எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு எனக்குன்னு தனியாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி நான் அதுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் விருப்பத்துக்கு மாறாக உங்களுடைய அப்பா அம்மா நிறைய பண்ணுறது உங்களுக்கு அந்த 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 வேர்ல்டை நோக்கி போக வச்சிருச்சு. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று புரியுது. இந்த ஷோவில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாம், ஏன்னா ஸோ தட் அதுலேருந்து அவராது உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியும். அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இங்கே சொல்ல தயங்கக்கூடிய விஷயத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஓகே, நீங்கள் அதுலேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அவங்க அதோட ப்ரெஷர் உள்ளுக்குள்ள இருக்கு. முடியல, உண்மையாக சொல்ல போனால் முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பாதி அவங்களுக்கு பிடிச்சி, பாதி அவங்களுக்கு பிடிக்காம. இப்போவுமே அவங்க நல்ல விளையாட்டு காட்டுவேன், பயங்கரமாக சிரிச்சிட்டாங்கன்னா சிரித்து அடுத்த செகண்டு தேம்பி ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சிறு வயதில் உங்களுக்கு நிறைய ஏக்கம் இருந்துச்சோ? சில விஷயம் கிடைக்கல, டெஸ்பரேட்டாக எனக்கு இது கிடைக்கலங்க மாதிரி என்ன விஷயங்களுக்கு ஏக்கம் இருந்துச்சு? ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்திருக்கு. சிம்பிள் தான் சார், அஸ்யூஷலாக இருக்கிற விஷயந்தான். பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நிற்கணும், இந்த மாதிரி தான் உட்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னே அவங்கள அடக்கி அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுற விஷயங்கள் எதையுமே இப்போ எப்படின்னா பக்கத்து வீட்டில் அவங்க பண்ணுவாங்க, நார்மலாக பண்ணுவாங்க, அதை இவங்களுக்கு பார்க்கும்போது இவங்களால பண்ண முடியாது, பண்ண விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து உள்ள அடங்கி அந்த மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓகே, பேசிக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு, ஸ்ட்ரிக்டான லைஃப் உங்களை வந்து ரிலீஃப்க்கு ஒரு எக்ஸாஸ்ட்டுக்கு வழி இல்லாமலே இருந்திருக்கு. அந்த எக்ஸாஸ்ட்டாக ஒரு அவுட்லெட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வேர்ல்டை யூஸ் பண்ணி அதில் உங்களோட அவுட்லெட்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இருக்காது. இன்னொன்று என்னோட உலகத்துக்குள்ளே நான் போகும்போது இவங்கள கூட நான் யோசிக்க மாட்டேன், நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன், நான் மட்டும்தான் அங்கே. ஸோ எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஸோ நான் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்.
ஓகே, அவங்க ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருந்தாங்க, இமேஜினரி வேர்ல்டில் இருக்காங்க. ரைட், இப்போ நீங்கள் திருமணம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டில் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப முக்கியம் இந்த வேர்ல்டில். ஸோ நீங்கள் அவங்க நல்லா பார்த்துக்கணும், அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும். இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேர் தான். இந்த வேர்ல்டு நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்க மேலே அன்பாக வச்சுருக்கீங்க, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்குங்கிறது தான் இந்த உலகத்தை பொறுத்தது. ஸோ அந்த வேர்ல்டு எப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த வேர்ல்டில் நீங்கள் 2 பேர் தான். உங்களோட முழு அன்பையும் அவங்களுக்கு கொடுங்க. எதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் சேர்த்து கொடுங்க, அவங்க ஹாப்பியாகிடுவாங்க. கண்டிப்பாக சார். சூப்பர். குழந்தைத்தனத்தினால இந்தந்த பொறுப்புகள்ல இருந்தா விலகுறாங்க அவங்க. சார் இப்போது நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக 2 பேரும் இண்டிவிஜுவலாக தான் இருக்கோம், தனியாக தான் இருக்கோம். ஸோ இவங்க பண்ணுற குழந்தைத்தனத்தெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் எவ்வளோ தான் ஒர்க்கில் இருந்தாலுமே வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வேலையிலேயே என்னுடைய கவனம் இருக்காது. ஃபோன் பண்ணி வந்து பையனை பிக் பண்ணிட்டியா, கரெக்டாக போனியா, பெரியவன் என்ன பண்ணுறான், சின்னவன் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கவனம் ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கில் இருக்காது சார். ஏன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறதுனால இவங்க மேலே எனக்கு இன்னும் ஒரு அம்மாங்கிற ஒரு நம்பிக்கை வரல சார் குழந்தைங்களுக்கு. ஓகே, ஒரு எக்ஸாக்டாக ஒரு சினாரியா சொல்லுங்களேன். எந்த சம்பவம் உங்களுக்கு அப்படி ஒரு பயத்தை கொடுத்துச்சு? சார் இதில் சார் இப்போ பாப்பாவுக்கு வந்து 9 மாதம் ஆகுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டாக வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்லேயே போட்டுட்டு வந்துடுவாங்க. நான் என்ன அந்த மாதிரி பாப்பாவை விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பாப்பா கீழே விழுந்திருக்கா. நான் ஒரு சமயம் இருக்கும்போது நானே டக்குன்னு ஃபீல் பண்ணி போய் ஒரு டெட் எண்டில் போய் பாப்பாவை பிடிச்சிருக்கேன். அவள் விழுவாத நேரத்தில் விழும்போது கட்டில் இருந்து கீழே விழுவும்போது காலை பிடிச்சிருக்கேன். அதை நான் குதிச்சு பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் கூட, அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, பாப்பா கீழே விழுந்தா பாப்பாக்கு மண்டையில் அடிப்படும், அது பெரிய பெரிய இஷ்யூவாக கொண்டு வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சார் நான் சொல்லுவேன். எப்போவுமே பசங்களை வெளியே விடும்போது கவனமாக இருக்கணும். எங்கே நம்ம பசங்களை விட்டாலும் நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். நீ அசால்ட்டாக இருக்க, ரொம்ப அசால்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவேன் சார். ஒரு குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அஜாக்கிரதை இருக்குது, நீங்கள் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு சார். ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து தனியாக தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம். என் சைடும் பேக்ரவுண்ட் இல்லை, அவர் சைடும் இல்லை, யாருமே வந்து சப்போர்ட் கிடையாது. அப்போ நான் பாப்பாவை மட்டும் இல்லை 2 குழந்தைங்களும் பார்க்கணும். அந்த டைமில் குழந்தைங்க தான் கேட்கும் போது என் கவனம் எல்லாம் அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு போயிடும். சரி டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு 1 செகண்டில் போயிட்டு வந்துடலாம்னு நினைப்போம். அந்த 1 செகண்டில் அவள் கீழே விழுந்துருவா. சார் அது இல்லைங்க சார், ஒரு சின்ன விஷயம் தான் சார். நான் என்ன சொல்லுவேன்னா, பாப்பாவை நீ பெட்டில் வச்சா தானே கீழே விழுவுறா. ஸோ நீ கீழே விட்டுரு, கீழே விட அவள் ஏதாச்சும் ஒரு பொம்மைங்களோட விளையாடிட்டு இருப்பா, பிடிப்பா. அதை நான் ஒன்று சொல்லுவேன் சார். இவங்க ஒரு ஒர்க்குக்கு போகணுங்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பாப்பா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க சார். இல்லைம்மா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ரைட்டா, அவர் வெளில போகிறவர். இப்போ வெளில போகும்போது குழந்தை உங்ககிட்ட சேஃபாக தான் இருக்குங்க நம்பிக்கையை கொடுத்தாதான் அவர் நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியும். இப்போ அவருக்கு வந்து நீங்கள் குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்களாங்க ஒரு பயம் வருதுன்னா அவர் எப்படி நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியும்? அவர் நிம்மதியாக வெளியே போகணும்ல, நாளைக்கு வெளியே போய் வேலைக்கு போகிறாரு, நிம்மதியாக வெளியே போகணும்ல, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்ல. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி நம்பிக்கை கிடைக்கும்? ஓகே, குழந்தை அவன் அம்மா கிட்ட சேஃபாக தான் இருக்காங்கிற நம்பிக்கை இருந்தால் அவர் நம்ம தான் வேலை பார்க்க முடியும். நீங்கள் எப்படி பெட்டில் வச்சுருக்கா, அது விழமாட்டான்னு நினச்சிட்டு போனேன் அப்படிங்கிறது எப்படி இதாக இருக்க முடியும்? ஒரு கேர்லெஸ்ஸான பதிலாக இருக்குல்ல அது. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆச்சுன்னா இன்னுமும் அந்த மெச்சூரிட்டி தானே நான் நினைக்கணும், அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சில விஷயத்தில் அந்த நான் என்னையே அறியாமல் அந்த விஷயத்தை நான் பண்ணிடுவேன். அப்போல்லாம் இவர் பேசும்போது அவசரப்பட்டு நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டோமோ, இன்னும் நமக்கு மெச்சூரிட்டி வரலையோ, இன்னும் நம்ம குழந்தைத்தனமாகவே இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நானே வந்துடுறேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டிக்கும் ஏஜுக்கும் சம்மந்தம் இல்லை சார். மெச்சூரிட்டிங்கிறது புரிதல் தான் சார். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கணுங்கிறது புரிஞ்சு தான் சார் நம்ம லைஃப் நடக்கணும். இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி மெச்சூரிட்டிக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் நிறைய பெரிய 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 சாதனைகள்லாம் பண்ணவங்க ரொம்ப இளம் வயசுலேயே சாதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வயதுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. வயதின் காரணமாக சைக்கலாஜிக்கலாக சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள டிலே இருக்கும். இப்படின்னா தாய்மைனா என்ன, இது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற டிலே இருக்குமே தவிர 22 வயதில் தாய்மை அடைஞ்சிட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாதுங்கிறது இல்லை. கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அதுக்கு என்னன்னா, நான் தாய்மை ஆயிட்டேன், என்னை நம்பி ஒரு 3 உயிர் இருக்குங்கிற பொறுப்பு வந்துட்டுனா அது வந்துடும். உங்களுக்கு இன்னும் அந்த பொறுப்பு வரல, அதனால் உங்களுக்கு வரல. உங்களுக்கு என்னைக்கு இந்த பொறுப்பு ஒன்றுதோ அப்போ வந்துடும். உங்களுக்கு உண்மையிலே பொறுப்புன்னா வரல. வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் நீ குழந்தையா இரு, ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் நீ குழந்தையா இருக்காத. இதை மட்டும் நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன் சார், அடிக்கடி நான் சொல்கிறது. உங்கள் மேலே இருக்க காதலில் நீங்கள் குழந்தையா இருக்க அவர் ஏற்றுக்கிறாரு, ஆனால் உங்கள் குழந்தைகிட்டே நீங்கள் குழந்தையா பிஹேவ் பண்ணுறத ஏற்றுக்க விரும்பலை. அது வந்து அவர் சுத்தமாக பிடிக்கல. நாளை பின்னா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வராமல் இருக்குன்னா நீங்கள் குழந்தைத்தனமாக அவர் கூட இருங்க, உங்கள் குழந்தையோட இருக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் தான் சொல்லணும்னு தோணுச்சு. மொதல் விஷயம் என்னென்னா, ஸ்வீட் நத்திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதில் வந்து நிறைய சந்தோஷம் இருக்கும். லவ் பண்ணும்போது ஃபோனில் பேசியிருப்போம். இன்றைக்கி அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் தான் கேட்டு பார்த்தீங்கன்னா, சி நம்மளா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், அதான் ஸ்வீட் நத்திங்ஸ்.
அதை நீ கேட்டு பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும், அல்லது வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு இதுவாகுது அப்படிங்க மாதிரி இருக்கும், நம்மளா அது அப்படிங்க மாதிரி இருக்கும். ஆனால் அது என்னன்னா அந்த ஸ்வீட் நத்திங்ஸில் தான் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அதுதான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்தது. ஒன்றுமே இல்லாட்டியும் சரி சொல்லு அப்படின்னு அதுதான் உங்களை வந்து அன்னைக்கு உங்களை இணைச்சி வச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நீங்கள் இணைந்திருந்து தான் இன்னைக்கு நீங்கள் இணைந்திருக்கிறது காரணம். ஆனால் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் பார்க்கும்போது என்னது அப்படிங்க மாதிரி தோணலாம். ஆனால் ஸ்வீட் நத்திங்ஸ் தான் உங்களோட வாழ்க்கையை அந்த நேரத்தில் இனிமையாக்குச்சு. தினம் ஃபோன் வந்தாலும் உதறிங்களை எடுக்க வச்சது அந்த ஸ்வீட் நத்திங்ஸ் தான். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் நத்திங் இருக்குல்ல, அவங்க பண்ணக்கூடிய சைல்டிஷாக ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறாங்கல்ல, அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னடா இது இவ்வளோ சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாங்களேங்க மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தான் சேர்ந்து உங்களோட பாண்டிங்கில் ரொம்ப இணைச்சிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ஏன் இதை பண்ணுறாங்கங்கிறதுக்கு பின்னால் ஒரு இது இருக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த அம்மா சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, என் உலகமே வேற அப்படின்னு. அந்த உலகம் இன்னைக்கு கிரியேட் ஆனது இல்லை, அந்த உலகம் வந்து எப்போவோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிரியேட் ஆனது. அது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ட்ராமா, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அதை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. இப்படி இங்கே இருக்க பலருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுட்பமாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இந்த குழந்தை துணை என்னை விட்டு போகாமலே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்கள் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் கில் த சைல்டு வித்தின் யூ அப்படின்னு. உங்ககிட்ட இருக்க குழந்தையை கொன்றக்கூடாது அப்படின்னு. அதுக்கு என்னன்னா குழந்தையை கொள்வதெல்லாம் எக்ஸாக்ட் மீனிங். உங்களுக்குள்ள இருக்க ஒரு சைல்டிஷ் இருக்குல்ல, அந்த இதை கொன்றாதீங்க அப்படின்னு. எல்லாருமே இவர்களை போல ஒரு சைல்டிஷ்னஸாக ஒரு குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டவங்க தான் நீங்கள், நான் எல்லாரும். ஆனால் என்னன்னா குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது சமூகம் ஏற்றுக்காது, நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா சொசைட்டி இப்படி பார்த்துக்காது, என்னடா இவரு சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லிடுவாங்கக்காக நம்மளை நாமே அதை வந்து உதுத்துட்டோம், வேணாம்ப்பான்னு ஊத்துட்டோம். ஆனால் இன்னைக்கும் உங்ககிட்ட ஒரு டாயை கொடுத்து ரிமோட் காரை கொடுத்து விளையாட சொன்னால் யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் விளையாடுவீங்க. ரைட்டா? கண்டிப்பாக விளையாடுவீங்க. ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லை ஒரு ரிமோட் டாய்ஸே கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்களேன்னு யோசிக்கலாம். ஆனால் யாரும் இல்லைன்னா முதல்ல உங்கள் பசங்களை காட்டில் உங்கள் சின்ன குழந்தைகளை காட்டி நீங்கள் தான் விளையாடுவீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு சொசைட்டி ஒரு ப்ரெஷர் இருக்குது, நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, தப்பாக பேசிடுவாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட் காரணமாக நம்ம எல்லாம் பண்ணாமல் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நம்ம எல்லாம் பண்ணாமல் இருக்க காரணம் என்னன்னா அதுதான். அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்காங்க. யார் என்ன நினச்சா என்ன, நான் குழந்தைத்தனமாக இருக்கேன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படணும், என்னால் அப்படி இருக்க முடியலையேன்னு. இதை சொல்கிறதுனாலே நீங்கள் பண்ணுவது எல்லாமே சரியாயிடாதுமா. இந்த ஏஜுக்கு சில விஷயங்கள் சைல்டிஷ்னஸ் ஓகே ஓகே ஏன்னா கடைசி சொல்லிட்டு நம்ம பக்கம் திரும்ப நினைக்காதீங்க. ரியல் ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை, ஆனால் குழந்தையாகவே இருக்கிறதுல பிரச்சனை இருக்குது. சைல்டிஷ்னஸ் ஓகே, ஆனால் பொறுப்புகள்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்தந்த ஏஜ் அந்தந்த பக்குவம் வரும்போது பொறுப்புகளை நீங்களாம் வாலண்டியராக கேட்கணும். எஸ், இது என்னோட பொறுப்பு, இது நான் மூத்த மருமக, நான் என் வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் நான் அதை பண்ணுவேன், என் குழந்தைக்கு இதை பண்ணுவேங்கிற பொறுப்பை நீங்கள் வாங்கணும். பொறுப்புலேருந்து தள்ளி போகிறதுக்கு உங்களுடைய குழந்தைத்தனத்தை பயன்படுத்தக்கூடாது. உங்கள் குழந்தைத்தனம் ரொம்ப அவசியம் தான், உங்களோட கேரக்டர் தான், ஆல்ரைட் ஓகே. அதனால் பொறுப்புகள்லேருந்து தப்பி போகவே கூடாது. அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் எல்லா ஃபேமிலியிலேருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அவள் சின்ன பிள்ளை நீங்கள் நினைக்கலாம் நமக்கு வேலை இல்லை ஜாலியாக தானே இருக்கேன்னு. இன்னைக்கு வேலை இல்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற நீங்களே நாளைக்கு என்ன செய்வீங்கன்னா, எனக்கு முதல் மரியாதை கொடுக்க மாட்டேங்கியான்னு கேட்பீங்க. இன்னைக்கு வேலை இல்லைன்னு சந்தோஷமாக இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏன் எனக்கு அப்புறம் வந்து அவளுக்கு கொடுக்குறாங்க எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா அதை உருவாக்கலை. பொறுப்புகள் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் பொறுப்பானவர்களாக நடந்துக்கணும். அதை நடந்துக்காமல் நான் சைல்டிஷாகவே இருந்துப்பேன், இப்படி தான் எப்போவுமே இருப்பேன்னா அந்த பொறுப்பு உங்களை தாண்டி வராது. அது உங்களுக்கு இன்னைக்கு இல்லாட்டியும் பின்னால் சிக்கலை தான் கொடுக்கும். ரைட், இதுதான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ கேஸ், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், கிரியாசின் இண்டிபெண்டன்ட் சேல், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், கோ பிரசன்டட் பை அஞ்சால் அலுப்பு மருந்து. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.